வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நாள் இஸ் ஆகஸ்ட் 13th. ஆகஸ்ட் 13th அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேயை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா, நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் 10-12% ஆஃப் த பாப்புலேஷன் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க, இல்லை மிக்சடாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட யூனிக்னஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்க சொசைட்டியில் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரமோஷன் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி அவங்கள இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் நம்ம இன்றைக்கி இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது 1976 டீன் கேம்பெல் அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிளப்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் டேவை ஆகஸ்ட் 13th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸோட டிஃபிகல்ட்டிஸ் என்னெல்லாம் அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரைட்டிங் அதை நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னாவே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் தான் இன்னும் நிறைய இடத்துல சொசைட்டியில் பார்க்குறாங்க. அண்ட் இன்னொன்று அவங்கள பற்றி சில நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அண்ட் பிலீவ்ஸ் நிறைய இடத்துல இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய நாட்டிலையும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. லைக் பட்டனிங் த ட்ரெஸ்ஸஸ், கார்ட் ஸ்வைப் பண்ணுறது, இல்லை கம்ப்யூட்டர் மவுஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ண அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ரைட்டிங் டிப்ஸ் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிளாஸ் ரூம் அரேஞ்ச்மெண்ட். கிளாஸ் ரூமில் மற்ற குழந்தைங்களோட அவங்க உட்காரும்போது ஒரு பெஞ்சோட லெஃப்ட் கார்னரில் அவங்க உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தே நீட் சம் ஸ்பேஸ். அந்த கையை அவங்க டேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் ரைட்டிங் மெட்டீரியலை டில்ட் பண்ணி எழுதுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அதே மாதிரி அவங்க அந்த ரைட்டிங் மெட்டீரியல் பென் ஒரு பென்சில் எதுவாக இருந்தாலும் அந்த பாயிண்டில் இருந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். அப்போ தான் அவங்களால என்ன எழுதுறாங்கன்னு பார்க்க முடியும். ஏன்னா ரைட்டிங் அவங்க எழுதும்போது இந்த ஹூக்கிங் டைப்பில் இருக்கும். ஸோ அவங்க இல்லாட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப் தேவைப்படும். இனிஷியலாக சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பேண்டை நீங்கள் டைப் பண்ணி அவங்களுக்கு பழக்கப்படுத்தலாம். அதுக்கப்புறம் யூ டோன்ட் யூஸ் தட், அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, அந்த ரைட்டிங் டெஸ்க்கு கொஞ்சம் டில்ட்டிங்காக ஸ்லோப்பியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு எழுதுறதுக்கு. அதே மாதிரி அவங்க ஃபீட் கிரவுண்டை டச் பண்ணணும். அப்போ தான் அது கம்ஃபர்டபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பென்னோட நெப்பு அது ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த இங்க் ஃப்ளோவும் ஸ்மூத்தாக இருந்தால் தான் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ரைட்டிங் பென்சில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற பாயிண்ட்டாக இருக்கணும். அதாவது 2B இட் வில் பி அட்வைசபிள் தேன் HB பென்சில். அண்ட் நிறைய ரைட்டிங் டூல் அவைலபிளாக இருக்குது ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பென்சில் கிரிப், ஆஸ் வெல் அஸ் கர்வ்டு ரைட்டிங் பென். அண்ட் பாடி போஸ்டர், பேக் ஹன்ச் பண்ணாமல் ஜஸ்ட் லைட்டாக ஃபார்வர்டாக லீன் பண்ணி எழுதுனா ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஃபைனலி, லெஃப்ட் ஹேண்ட் டாமினன்ஸ் இருக்கிற குழந்தைங்க லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதட்டும். எந்த காரணம் கொண்டும் அவங்கள ரைட் ஹேண்டில் எழுத முயற்சி எடுக்க வேணாம். ஏன்னா அது அவங்களோட ரைட்டிங் ஆஸ் வெல் அஸ் லேர்னிங் எஃபெக்ட் ஆகும். அண்ட் மோரோவர் சைக்கலாஜிக்கலியும் சில ப்ராப்ளம் அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டாமினன்ஸ் இருந்தால் தட்ஸ் நத்திங் ராங். இதுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் நான் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், அவங்க கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், ரத்தன் டாட்டா, அண்ட் அமிதாப் பச்சன், பராக் ஒபாமா அண்ட் பில் கேட்ஸ். இவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஸோ தேர்ஸ் நத்திங் ராங். அண்ட் அது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனும் இல்லை. அந்த லெஃப்ட் ஹேண்ட் எழுதுகிற குழந்தைங்கள நம்ம லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அவங்களோட ரைட்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.